நண்பர்களையும் போதைப் பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதைப் பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதைப் பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இன்று தமிழ்நாடு முழுவதும் 50 லட்சம் அரசு, தனியார் என மொத்தம் 13,211 பள்ளி மாணவ மாணவிகளும் லட்சக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகளும் இன்று இந்த உறுதிமொழியினை ஏற்றுள்ளனர். போதைப் பொருள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதில் சிறப்பாக பணியாற்றும் காவல்துறையினருக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் காவல்துறை சிறப்பு பதக்கம் வழங்கப்பட்டு வருகிறது. 2024ஆம் ஆண்டிற்கான காவலர் பதக்கங்களை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திரு ஆர் சிவபிரசாத் IPS, காவல் கண்காணிப்பாளர், தேனி மாவட்டம். இவர் கஞ்சாவை ஒழிப்பதற்கு சீரிய நடவடிக்கை எடுத்து 19 வங்கிக் கணக்குகள் உட்பட 36 வழக்குகளில் 605 குற்றவாளிகளை கைது செய்து 1876 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளார். பதக்கமும் 50,000 ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்படுகிறது. திரு பி ஜெகநாதன், காவல் ஆய்வாளர், மத்திய காவல்துறை சார்பில் நடைபெற்ற போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் முன்னிலையில் மாணவ மாணவிகள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன, பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்திய அளவில் இளைஞர்களிடையே இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த அந்தந்த மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த அளவுல தமிழ்நாடு காவல்துறை சார்பில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற கருப்பொருள்ல நிகழ்ச்சி, விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை பல்கலைக்கழக வளாகத்துல நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில கல்லூரி மாணவ மாணவியர்கள் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சியில போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியை முதலமைச்சர் வாசிக்க மாணவர்கள் மாணவிகள் ஏற்றுக்கொண்டனர். மேலும் தொடர்ந்து இதே போல முதலமைச்சர் அந்த உறுதிமொழியை வாசிக்க தொடங்கிய நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள்ல, மாவட்ட ஆட்சியர் தலைமையில பள்ளி கல்லூரி மாணவர்கள் திரளாக வீடியோ கான்பரன்சிங் முறையில முதலமைச்சர் வாசிக்க அவர்களும் அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். கிட்டத்தட்ட 50 லட்சம் மாணவ மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதும் 13,000க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரிகள்ல இருந்து இந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இந்த உறுதிமொழி ஏற்றுக்கொண்டதோடு சேர்த்து போதைப் பொருள் ஒழிப்புக்கு முக்கிய பங்காற்றிய காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களுக்கான விருதுகளை வழங்கி வருகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். 2024ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு முதலமைச்சர் காவலர் சிறப்பு பதக்கங்கள் போதைப் பொருள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அலுவலர்கள் மற்றும் ஆளுநர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மாவட்ட வாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள, அதாவது சிறப்பாக செயல்பற்றி இந்த போதைப் பொருள் உற்பத்தி மற்றும் ஒழிப்புல சிறப்பாக பங்காற்றிய காவல்துறை அதிகாரிகள், அதே போல காவல்துறை ஆளுநர்களுக்கு இந்த பதக்கங்களை, விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறார். உள்துறை கூடுதல் தலைமை செயலாளர், மற்ற உயர் அதிகாரிகள், காவல்துறை தலைமை இயக்குனர், காவல்துறை அதிகாரிகள். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.